அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலின இளைஞரை காதல் திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்டதாக புகார் பெறப்பட்டிருக்கிறது. பெண்ணை கடத்தியதாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டியலின இளைஞரை காதல் திருமணம் செய்த பெண்ணை கடத்திச் சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பெண்ணை அவரது பெற்றோர் கடத்திச் சென்றதாகவே புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்து அதன் அடிப்படையில் 5 நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் இம்மானுவேல் இணைந்திருக்கிறார். இம்மானுவேல், அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணை பெற்றோர் கடத்திச் சென்றதா தான் புகார் கொடுத்திருந்தாங்க. இப்ப 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் யார் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் சொல்லுங்க. ஆனந்தி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் பகுதியை சேர்ந்தவர் தியாகு. இவர் பட்டியலின இளைஞர். அதே பகுதியை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நர்மதா என்ற பெண்ணை 6 ஆண்டுகளாக காதலித்து வந்து கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இருவரும் கிராமத்திலே உள்ள ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டு வெளியூர் சென்றுள்ளனர். பெண் காணவில்லை என்று கடந்த மாதமே அவரது பெற்றோர் புகார் அளித்ததின் பேரில் அவர்களை மீட்டு உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவர்கள் கணவருடன் செல்வதாக அந்த பெண் தெரிவித்ததின் பேரில் அவரை கணவருடன் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் தருமபுரி மாவட்டத்தில் பணிக்காக சென்று அங்கு பணிபுரிந்து வந்தனர். நேற்று கடந்த பொங்கல் பண்டிகைக்காக ஊர் திரும்பிய நிலையில் அவரது அதே கிராமத்தை சேர்ந்த அவரது தந்தை ராஜேந்திரன் மற்றும் அவரது அண்ணன்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, கோவிந்தராஜ், பிரபு, ராஜேஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்து கிராமத்திற்குள் நுழைந்து அவரை அடித்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றுள்ளனர். இதை குறித்து தியாகு அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அம்பலூர் காவல்துறையினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தற்போது கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 5 பேரையுமே கைது பண்ணிட்டாங்களா? நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டாங்களா? இம்மானுவேல், 3 நபர்களை மட்டுமே தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் கடத்தி சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது அண்ணன்கள் இன்னும் தேடப்பட்டு வருகின்றனர். வாணியம்பாடி துணை காவல் கண்காவலர் விஜயகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து தற்போது தேடி வருகின்றனர். ஆனந்தி, அந்த மீதி இருக்கக்கூடிய 2 நபர்களை தேடும் பணி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறாங்களா? இம்மானுவேல், தற்போது வழக்கு பதிவு செய்து கிராமம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வழக்கு பதிவு செய்து இன்று மத்தியத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பார்கள் என்று காவல்துறை வட்டாரத்தில் நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி இம்மானுவேல்.